பெரிய கோவில் என்று நம் அனைவராலும் அழைக்கப்படும் தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயமானது உலக பிரசித்தி பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் இந்து மதத்தின் அடையாள சின்னமாக சிறந்து விளங்குகிறது என்றால் அது மிகையாகாது. உலகின் பாரம்பரியமான இடங்களில் ஒன்றாக இக்கோவிலை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது என்பது இதன் மற்றொரு சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஆலயத்தின் பிற பெயர்கள். புகழ்பெற்ற இந்த பிரகதீஸ்வரர் கோயில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோயில் என்றே அழைக்கப்பட்டது. தற்பொழுது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் எனப்படும் பெயரானது மராட்டியர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் இக்கோவிலை மகா சிவன் கோவில் என்றும் அழைத்து வந்துள்ளனர். கோபுர நிழல். இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பதாகும். புகழ்பெற்ற நந்தி சிலை. இந்த பிரசித்தி பெற்ற கோவிலின் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள மிகப்பெரிய நந்தி சிலையானது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது என்பது ஆச்சரியமான ஒன்று. ராஜராஜ சோழனின் இலங்கை விஜயம். மாமன்னர் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று வந்த பிறகு இந்த கோவிலை வடிவமைத்தார். இலங்கையில் இந்து மன்னர்களால் கட்டப்பட்டிருந்த வேதத்தை தழுவிய கட்டிட அமைப்பு முறையில் கவரப்பட்டதனாலேயே இந்த பெரிய கோவிலினை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. கோவிலின் கட்டிடக்கலை வல்லுநர். இந்த கோவிலில் பொறித்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் இந்த கோவிலானது குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் எனும் கட்டிடக்கலை நிபுணரால் கட்டப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேர்த்தியான இவரது படைப்புகளின் மூலமே இவரது பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. மேலும் இவரது வஸ்து சாஸ்திரம் எனும் கலை இன்றும் போற்றப்படுகிறது. சுரங்கப்பாதை. இந்த பெரிய கோவிலானது நூற்றுக்கணக்கான சுரங்கப்பாதைகளை கொண்டுள்ளதாக ஒரு கருத்து நிலவுகிறது. பல்வேறு இடங்களை இணைக்கும் இந்த பாதைகளில் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பாதைகள் அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், ராஜாக்கள், ராணிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்படுத்தப்பட்டனவாம். முக்கியமாக தீபாவளி, மகா சிவராத்திரி மற்றும் மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகள் பெருமளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலின் மேற்கூரையின் சிறப்பம்சம். இந்த கோவிலின் மேற்கூரையானது மிகப்பெரிய கல்லில் ஆனது. இதன் எடை சுமார் 80 டன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளியிடுவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த கல்லினாலான மேற்கூரையால் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது இங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் மன சாந்தியையும் கொடுப்பதுடன் அவர்களை மனதளவிலும் உடலளவிலும் திடப்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது. கோவிலின் கட்டிடப்பணி. கோவிலின் கட்டிடப்பணிக்கு 1,30,000 டன் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நவீன வாகன போக்குவரத்து இல்லாத அந்த காலத்திலேயே இந்த கற்களை சுமார் 50 மைல்கள் தொலைவில் இருந்து இந்த பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.